ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரியர் மாணவர்களுக்கான அந்த தேர்வு கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஜி பிஜி டிப்ளமோ இந்த மாணவர்களுக்கான அரியர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கறந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ அரியர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் குறித்து அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 9/4/2021. அதில் ஏப்ரல் 2020 ஆன்லைன் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன், அதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பை டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் தட் ஆன்லைன் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2020 will be conducted from the 12/4/2021 for the students those who have the declared the past their backlogging arrears as per GO 125 and applied their improvement examination in this record herewith the have the attached the regulations for above the examination and list of candidate appearing for the examination for their action. ஸோ அந்த அரியர் ஆல் பாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஆல் பாஸ் விருப்பம் இல்லாத மாணவர்கள் இந்த மாதிரி சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் எழுதி அவங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஃபீஸுமே வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வந்து அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நடத்த போகிறதா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற அந்த அப்ளைடட் காலேஜஸ்க்கு இந்த சர்க்குலர் வந்து ஆல்ரெடி அமைச்சிருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் அந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் வந்து இதில் பார்த்துட்டு இருக்கீங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜஸ் காரைக்குடி எக்ஸாமினேஷன் யூஜி டைம் டேபிள் ஏப்ரல் 2021 2013 பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன் மோட தான் நடத்துகிறாங்க அரியர் எக்ஸாம். கீழே பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 27. அதேமாதிரி செமஸ்டர் 6th செமஸ்டர் கொடுத்துருக்காங்க, 5th செமஸ்டர் 6th செமஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான அந்த டைம் டேபிள், பிகாம், பிபிஇ ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழில் செமஸ்டர் 5, பிஏ இங்கிலீஷ் அந்த செமஸ்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், 3rd, 4th, 5th ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டேபிளுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பிபிஇயில் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி பாட்னிக்கு ஏப்ரல் 23 4th செமஸ்டர், அதே மாதிரி 24 வந்து 5th செமஸ்டர். பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜிஸ், அதே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பயாலஜி, பயோடெக்னாலஜி அண்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு செமஸ்டர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோக்ராமிங் இன் சி, அதே மாதிரி செமஸ்டர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 மைக்ரோ ப்ராசஸ் அண்டு இன்டர்ஃபேக்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 3ல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். செமஸ்டர் 4ல் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ 26 சரிங்களா, ஏப்ரல் 23, 26 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செமஸ்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு ஏப்ரல் 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு அதில் 23 வந்து செல் பயாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி. செமஸ்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. செமஸ்டர் 5ல் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஏப்ரல் 27 வந்து பயோடெக்னாலஜி. ஏப்ரல் 24 வந்து அனிமல் பிசியாலஜி. ஏப்ரல் 26 வந்து எவல்யூஷனரி பயாலஜி. ஏப்ரல் 27 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. ஏப்ரல் 29 வந்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடட் காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பிஎஸ்சிக்கான அந்த ஹோம் சயின்ஸுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜியாலஜி, பிகாம் அப்ளைடட் காலேஜஸ்க்கான இந்த டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. பிகாம் ஈவினிங் அவங்களுக்கு அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் கீழே வந்து பாருங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில்
அந்த எஸ்பிஎஸ் பிஏ தமிழ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கான டைம் டேபிள் பிஜி யூஜி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா, ஆன்லைன் மோடில் தான் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதுங்க. ஆன்லைன் எழுதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட்டுமே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான அந்த கைட்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 169 பக்கம் இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ளைடட் காலேஜஸில் அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோடில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸும் இதில் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸு. ஸோ வழக்கமாக நீங்கள் எழுதுறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளைடர் காலேஜஸ் கீழே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆன்லைன் எக்ஸாம் ஏப்ரல் 2020 அந்த அரியர் ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஆன்லைன் மூலமாக வந்து நடத்துகிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃப்ரம் த 12th April 2021. Students who have the declared pass their black hawking arrears GO 125 அதாவது இந்த 125 அரசாணை விட்டுருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் போத் அதாவது பார்த்தீங்கன்னா காலையிலையும் நடக்கும், மதியானமும் வந்து நடக்கும். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அதே மாதிரி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேன் லாக் போர்ட்டல் யூசிங் த ரெஜிஸ்டர் நம்பர் ஆஸ் பர் த ஐடி டவுன்லோட் த கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை லாகின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க என்னென்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோடல் ஆஃபீஸர் கோஆர்டினேட்டர் ஆர் ரிக்வஸ்டட் சென்ட் த கொஸ்டின் பேப்பர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் 1 hour பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் A4 ஷீட்டில் வந்து எழுதணும். சரிங்களா, A4 ஷீட்டில் ஸ்டூடெண்ட் ஷல் ரைட் த எக்ஸாமினேஷன் A4 ஷீட் பேப்பர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் தான் வந்து எழுதணும், யாரையும் வச்சு எழுதக்கூடாது. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிடுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 40 பேஜஸ்க்கு வந்து குறையாமல் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும். எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இதை நீங்கள் PDF ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ இதுக்கான அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளைடர் காலேஜஸ் சப்ளிமெண்ட்ரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அந்த இன்டர் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்கோ அத்தனைக்கும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நேம் ஆஃப் த காலேஜ் டிபார்ட்மெண்ட் அதை எழுதிருங்க. அதே மாதிரி கேண்டிடேட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரோக்ராம் நேம், ப்ரோக்ராம் கோட், சப்ஜெக்ட் டைட்டில், கொஷின் பேப்பர் கோட், எக்ஸாம் டேட், எப்போ நடக்குது காலையிலே மதியானமா, அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 40 பக்கத்துக்கு எவ்வளோ எழுதிருக்கீங்க, உங்களுடைய சிக்னேச்சர். சரிங்களா, ஸோ எழுதி முடிச்ச வாட்டி எல்லா எக்ஸாம் முடிஞ்ச வாட்டி உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை யூனிவர்சிட்டி உங்களுக்கு பக்கமாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் வந்து கொடுத்துடலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மேலே வந்து நேம் ஆஃப் த காலேஜ் டிபார்ட்மெண்ட், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன ப்ரோக்ராம், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் டைட்டில், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், மொபைல் நம்பர், ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ், அதே மாதிரி டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபால், நோடல் ஆஃபீஸர், கோஆர்டினேட்டர் அவங்களோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரியர் மாணவர்களுக்கான இந்த தேர்வுகள் குறித்து வெளியான அப்டேட் தான். தேங்க்யூ.